சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ல மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் மெயின்ஸ் தான். அந்த மெயின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் எழுதலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ 2023 மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிபிசி கொஸ்டின் காம்பன்சேட்டரி காஸ்ட் ரெலவென்ட் ப்ரொவிஷன் ஆஃப் சிபிசி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்பன்சேட்டரி காஸ்ட் அப்படின்னாலே செக்ஷன் 35 கேபிட்டல் ஏ ஆஃப் சிபிசி தான் அதை பத்தி பேசுது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் எந்த சூழ்நிலையில இதை கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 சிபிசில ஆர்டினரி காஸ்ட் ஜென்ரல் காஸ்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா அது எப்ப அடெக்வேட்டா இல்லையோ அப்பதான் 35 கேபிட்டல் ஏல உங்களுக்கு காம்பன்சேட்டரி காஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரொசீடிங்ஸ்ல இதை அவார்ட் பண்ணுவாங்க. ஒரு சூட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா எனி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கும், இன்க்ளூடிங் எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு, ஆனா அப்பீல்லையோ ரிவிஷன்லயோ இந்த காம்பன்சேட்டரி காஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அதையுமே நம்ம அங்க சொல்லிடணும். நெக்ஸ்ட் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் இந்த காம்பன்சேட்டரி காஸ்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிளைமோ டிஃபென்ஸோ ஒரு வெக்ஸேஷியஸா ஃபால்ஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம அதுக்கு அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ணிருக்கணும். என்ன சொல்லின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் கிளைம், வெக்ஸேஷியஸ் கிளைம், டிஃபென்ஸை இதை தெரிஞ்சுதான் வித்தின் த நாலேஜ் ஆஃப் த பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு தெரிஞ்சுதான் அது சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெக்ஸேஷியஸ் கிளைமையோ டிஃபென்ஸையோ கோர்ட்டு டிஸ்அலோவ் பண்ணிருக்கணும், இல்ல அதே பார்ட்டி அதை வித்ட்ரா பண்ணிருக்கிறதோ இல்ல அபேண்டனோ பண்ணியிருந்திருக்கணும். மொத்தத்துல நம்ம கிட்ட தேவையில்லாம வம்புக்கு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தாதான் காம்பன்சேட்டரி காஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது இது லேண்ட்மார்க் கேஸ் லாலையும் சொல்லியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது 35 கேபிட்டல் ஏலையுமே சொல்லியிருப்பாங்க, அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காம்பன்சேட்டரி காஸ்ட்டை as a matter of right எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்க முடியுமான்னு கேட்டா நோ, இட் இஸ் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட். கோர்ட் திங்க் ஃபிட்னு டிசைட் பண்ணணும், ஒரு ரீசனை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லி இருந்திருப்பாங்க. அடுத்து எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு எவ்வளோ ரூபாய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000க்குள்ள தான் கொடுக்கணுமா. இப்போ இருக்க கமர்ஷியல் வேர்ல்டில் 3000க்கு ஒரு காம்பன்சேட்டரி காஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது இல்லையா? அதை நான் சொல்லலை, சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் கேஸ் லாவில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. கேஸ் லாவும் கொடுத்துருக்கு, சைட்டேஷனும் கொடுத்துருக்கு. சைட்டேஷன் மறந்துட்டா தப்பான சைட்டேஷன் எழுதாதீங்க, ஆனால் ஃபுல்லாக கேஸ் லாவோட பேரை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான கிளைம் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் சொன்னீங்கன்னா இட் இன்கர்ஸ் கிரிமினல் லைபிலிட்டி அண்டர் செக்ஷன் 246 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இந்த மாதிரி காம்பன்சேட்டரி காஸ்ட் கொடுத்துட்டா இவங்களுக்கு கிரிமினல் லைபிலிட்டி இல்லை, எக்ஸம்ஷன் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா வராது. தேர் இஸ் நோ எக்ஸம்ஷன் அப்படின்றையும் மென்ஷன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சும்மா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஒரு 35B கீழே காஸ்ட் ஃபார் டிலேவும் போடலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் எழுத தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக ஜட்ஜ் ஆயிடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.